நம்முடைய தென் முனையில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலையினுடைய பாதி அளவுக்கு அந்த ஆழிப்பேரலை வந்து அந்த காட்சிகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துச்சு, அதனுடைய கோரத்தை காட்டுச்சு. அப்படியான அந்த பேரலை தாக்கிய அந்த பகுதியினுடைய நிலை என்ன, தற்பொழுது அது எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போ பார்க்கலாம். இயற்கை பேரிடர் எப்போதும் ஆறாத ரணத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்திவிட்டு செல்லும். அந்த வகையில் தெற்கு ஆசியாவில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட பூகம்பமும் சுனாமி உலக வரலாற்றில் என்றென்றும் மறக்க முடியாத நினைவலைகளை ஏற்படுத்திவிட்டது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை முடித்துக்கொண்டு உலகம் ஓய்வில் இருந்தது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுக்கு அருகில் இந்திய பெருங்கடலின் கீழ்ப்பகுதியில் 2 கண்ட தட்டுகளிடையே மோதல் ஏற்பட 9.1 ரிக்டர் அளவுள்ள சக்தி வாய்ந்த பூகம்பமாக வெளிப்பட்டது. பூகம்பத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய அளவில் அலைகள் உருவானது. வங்க கடலின் கரையோரம் அமைந்துள்ள தமிழகத்தின் கடற்கரையை இந்த சுனாமி அலைகள் டிசம்பர் 26ஆம் தேதி காலை சூறையாடியது. தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மற்றும் கேரளாவின் கடற்கரை பகுதிகளை சுனாமி அலைகள் புரட்டி போட்டன. இந்த கோர சம்பவம் நிகழ்ந்து இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்தாலும் குழந்தைகளை இழந்த பெற்றோருக்கும், பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கும், உறவினர்களை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கும் இன்னும் ஆறாத வடுவாகவே இருந்து வருகிறது. என்ன 3 பிள்ளைகளை வச்சுட்டு நான் பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 3 சின்ன பிள்ளைகள் எல்லாருமே என்னை போல இனியும் மனைவி இழந்தவங்களும், தாய் இழந்தவங்களும், சகோதரங்கள் இழந்தவங்களும் நல்ல கஷ்டப்பட்டாங்க. அரசாங்கம் வந்து எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு செய்யலை. வீடு போச்சு, வீடே தரலை எங்களுக்கு. அப்படி நாங்கள் நல்ல வேதனைப்பட்டு இன்னை வரைக்கும் அந்த சுனாமி அந்த 24ஆம் தேதி கிறிஸ்துமஸ் சொன்னோடனே எங்களுக்கு அந்த பழைய இனம் தான் இன்றைக்கி வந்து நீக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த நினைவிலே நாங்கள் செத்துட்டே இருக்கோம். அந்த நினைவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை குளச்சல், கொட்டில்பாடு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கன்னியாகுமரி, மணக்குடி, ஆழிக்கால், சொத்தவிளை, பிள்ளைத்தோப்பு, ராஜாக்கமங்கலம் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்தனர். சுனாமியால் பலியானோரின் நினைவாக கடற்கரையோர மாவட்டங்களில் நினைவு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் சுனாமி பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தவித்து வருகின்றன. இப்போதும் கடல் சீற்றத்தால் வீடுகள் இடிவதும் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு மையங்கள் அமைக்கப்படாததும் மீனவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அதிக மீனவர்கள் உள்ள மாவட்டமாக கன்னியாகுமரி உள்ளது. சுனாமிக்கு பின்பு இங்கு இதுவரை தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு மையம் அமைக்கவில்லை. குளச்சல் அல்லது பிற பகுதிகளில் கடலில் காணாமல் போகும் மீனவர்களை மீட்பதற்கான ஹெலிகாப்டர் மற்றும் மீட்பு கப்பல் அமைக்குமாறு சுனாமி நிகழ்ந்த நாளிலிருந்தே கோரிக்கை வைத்துள்ளனர். எங்கேயாவது நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி வருமோ இந்த அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அச்சத்தை போக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை இதுவரை எடுக்காதது எங்கள் வருத்தத்தை தந்திருக்கின்றது. ஒருவேளை இன்னும் இது போன்ற ஒரு பேரிடர் வந்துவிட்டால் நாங்கள் எங்கே ஓடி எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கென்கான எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பும் கட்டமைக்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் ஒரு பேரிடர் வந்தால் நாங்கள் போய் மருத்துவமனைக்கு மருந்து கொள்வதற்கோ அரசு ஆஸ்பத்திரியை தவிர வேற எந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் எங்களுக்கு அருகாமையில் கட்டப்படவில்லை என்பதுதான் எங்களை கைவிட்ட ஒரு தன்மையை நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உலக வங்கியின் நிதி உதவியோடு அவசர கால சுனாமி மறுகட்டமைப்பு திட்டத்தை தமிழக அரசு ஏற்படுத்தியது. இத்திட்டத்தின் கீழ் கடல் உயரலை ஏற்றத்திலிருந்து 200 மீட்டர் முதல் 1000 மீட்டர் தொலைவுக்குள் உள்ள எளிதில் பாதிக்கக்கூடியவையாக அறியப்பட்ட வீடுகளை பாதுகாக்கும் வகையில் மீண்டும் கட்டித்தர முடிவு செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு கடலோர கிராமங்களிலும் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. ரூபாய் 38.14 கோடி மதிப்பீட்டில் 11 தொகுப்புகளாக 1120 வீடுகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் சார்பில் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த வீடுகளும் நிவாரண உதவி தொகைகளும் பாதிக்கப்பட்டவர்களை விட மற்றவர்களையே பயனடைந்ததாகவும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் வழங்கப்பட்ட படகுகள், மீன்பிடி சாதனங்கள் 2 வருடங்கள் கூட தாக்குப்பிடிக்காமல்
பழுதடைந்து விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கல்லு கட்டின வீடுக்கு மட்டும்தான் ஓலை குடிசைகள் கொடுக்கல. அப்போ கொடுக்காதவங்களுக்கு வீடு கிடையாது. அப்படி இந்த மக்களை தள்ளுப்பட வச்சாங்க. வில்லேஜ் ஆஃபீஸரும் சரி தான், ஆர்ஓ சரி தான், கலெக்டர் வரைக்கும் இருந்துட்டு ஓலை குடிசை முறையில் இல்லை, இருக்கவங்களுக்கு வீடு முனிசிபாலிட்டியினுடைய கவர்மெண்ட் அவங்க அங்கே ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. அந்த லிஸ்ட் படி தான் வீடு கொடுத்தாங்க. இன்றைக்கி நிறைய மக்கள் வீடு இல்லாமல் இருக்காங்க. நிறைய மக்கள் வீடு இல்லாமல் இருக்காங்க. 12 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தங்களுடைய உறவுகளை, உடைமைகளை இழந்தவர்களுக்கு தற்போது வரை பாதுகாப்பு, மறுவாழ்வு, வாழ்விடங்களின் சீரமைப்பு என்பது இன்னும் சீராகவில்லை என்பதுதான் நிதர்சனம்.